ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிற வாய்ஸரோட ஸ்டார்ட் ஆகுது நம்ம குட் பேட் அக்லியோட டீசர். ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் போட்ட ரூல்ஸ். என்னடா அப்பா டீசர் இது அப்படின்னு பார்த்து முடிக்கிறப்ப நம்மளுக்கு குட்டம்பெல்லாம் பயங்கரமான கூஸ்பம்ஸ். அப்படியாப்பட்ட ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணி வச்சிருக்காரு. அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை, பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இதை ஒரு பக்கம் விட்டுருவோம். இன்னைக்கு காலையிலேருந்து எல்லா பக்கமே திரும்புகிற பக்கம்லாம் குட் பேட் அக்லி ஜிபியு, குட் பேட் அக்லி ஜிபியூன்னு ஹேஷ்டேக்ஸை போட்டு ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே துணிடுச்சு, அண்ணே நீ சரியான டீசரை மட்டும் கொடுக்கல அப்படின்னா உன்னை செய்யறதுக்கு ஒரு கும்பலே காத்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி விடாமுயற்சியில் ஒரு செய்கை செஞ்சு விட்டு போயிட்டாங்க. அதனால பார்த்து பத்திரமா ஏதாவது குக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணாரு, அந்த ட்ராக் இருக்கணும், அந்த ட்ராக்கை போட்டு ஒரு தீயா ஒரு சம்பவத்தை போட்டு ஒரு விஷயம் வந்து ட்விட்டரில் அப் பண்ணி வச்சிருந்தாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே இவ்வளோ நம்பிக்கை இருக்கு, இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, அப்போ ஏதோ ஒரு நல்லா பெட்டராக கொடுப்பாங்கன்னு நினைச்சா டீசரை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லா ஃப்ரேம்லையுமே வந்து ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவம். நான் எப்படியெல்லாம் அஜித்தை ரசிச்சேன் தெரியுமா, அதை கொண்டாந்து நான் இப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்டா அப்படின்னு ஒரு பையன் ப்ரெசென்ட் பண்ணா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு டீசர் உதாரணம். டீசரே எப்படி இருக்கே, படம் எப்படிப்பா இருக்கும். இப்போ ஏப்ரல் 10 தேட்டரோட நிலைமையெல்லாம் என்னடா அப்படின்னு இப்போ நினச்சாலே நமக்கெல்லாம் வந்து பல சிந்தனைகள் வருது. காட்டுறேன். சரி ஓகே, நம்ம ஒரு பக்கம் வந்து டீசரை டீகோட் பண்ணுறதா, இல்லைனா அந்த டீசர் வந்து எந்த படம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறதா, இல்லை அஜித்தை பார்த்து ரசிக்கிறதா, இல்லைனா ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்க அந்த மேஜிக்கலான மியூசிக்கை பார்த்து நம்ம ஒரு பக்கம் ரசித்து ஸ்டன் ஆகி நிற்கிறதா, ஆதிக் ரவிச்சந்திரனோட மேக்கிங்கை பார்க்குறதா, இதில் எதிராக பார்க்குறது, இல்லைனா விஜய் வேலுக்குட்டியோட எடிட்டிங்கை பார்த்து நம்ம மிரள்றதான்னு தெரில. இதெல்லாம் தாண்டி அஜித்தோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மிரள்றதாவும் தெரில. அண்ணே நீங்கள் தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி விடாமுயற்சியில் எல்லார்ட்டையும் அடி வாங்கின அஜித் குமாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படியா, ஏன்னா ஒரு பக்கம் க்ளீன் அண்ட் கிளியராக விடாமுயற்சி ஒரு ஃபேனுக்கான ஒரு படம்ங்கிறத தாண்டி ரொம்ப யதார்த்தமான படம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் ஒரு ஃபேன் பாய் படம் அப்படிங்கிறத தாண்டி இது முழுக்க முழுக்க ஃபேன்ஸுகளுக்காக ஒரு படம். மாமே நீ என்ஜாய் பண்ணு மாமே அப்படிங்கிற ஒரு டோன்லேயே இந்த படத்தை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, இப்படியாப்பட்ட ஒரு அஜித்தை பார்க்கணும். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. ஏன்னா லியோவில் நம்ம விஜயை பார்த்துட்டோம், ஒரு பக்கம் வந்து கேங்ஸ்டராகவும் இருப்பார், இன்னொரு பக்கம் நல்லா ஃபேமிலி மேனாகவும் இருப்பார். அதுக்கப்புறமா கோட் வந்து எல்லா படத்துலையும் எல்லா நடிகர்களுமே வந்து மாதிரி அடிதடியிலாம் இறங்குறாங்க, ஆனால் ஏன் வந்து தலை பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு உடச்சிட்டாரு. அந்த டீசரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கையில் டேட்டு ரெட் அண்ட் க்ரீன் இப்படி கலர்ஃபுல்லான ஒரு டேட்டு, அதுக்கப்புறமா அந்த ஸ்வாடு கொடுக்குறது நமக்கே தெரியும். ஒரு வால் யாருக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு நல்ல கேங்ஸ்டரு, இல்லைனா நம்ம ரவுடி, நீ தான்ப்பா அடுத்து இந்த ஜில்லாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் அவங்க கிட்ட அந்த வாழை கொடுப்பானுங்க. இது கபாலி படத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா இருக்கப்ப இந்த மாதிரி ஸ்வாட்ல இருந்தே இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிற ஒரு டைலாக். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுவார், அவன் போட்ட ரூல்ஸை அவனே உடச்சி வெளியில் வந்து அதை மீறான் அப்படின்னா அவன் ஏதோ பெருசாக செய்ய போகிறான் அப்படின்னு. இதில் ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் வந்து கை அப்படி வச்சுட்டு வரும்போது அவரோட கையை மட்டுமே ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட்டில் காட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொரியனில் ஒரு படம் ஒன்று இருக்குது, இந்த காப் த டெவில் அண்ட் த கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம். அதில் இருக்கக்கூடிய டான்லி நம்மலாம் பார்த்துருப்போம். அதிக கேங்ஸ்டர் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு இப்போ வரையுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவர் தான் ரொம்ப வைரலாக இருப்பார், ரொம்ப ஆட்டான ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். கிட்டத்தட்ட அந்த ஒரு லுக்கை வந்து இங்கே அஜித் அவர்களுக்கு எடுத்து வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இது எப்படியா நீ யோசிச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. முழுக்க முழுக்க ஒரு படத்தில் டைலாக் இருக்கும், அதாவது உடம்பு நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே ரவுடிசம் ஊறி போன ஒருத்தனால தான் அப்படி அடிக்க முடியுன்ற மாதிரி நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயுமே அஜித்தை பற்றி ஓடிட்டு இருக்க ஒருத்தனால தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுன்ற மாதிரியான ஒரு அவுட்டு தான் அதில் இருந்தது. அப்படியே அஜித் ஒரு பக்கம் காட்டுறாங்க, அதுக்கப்புறமா திரும்ப ஒரு டைலாக் தலையோட வாய்ஸ்ல இருந்து, அதே கனத்த வாய்ஸ்லேருந்து ஒரு டைலாக், எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் நம்மளை ரொம்ப பேடாக மாற்றிடுவாங்க அப்படின்னு. அதை சொல்லும்போது வரக்கூடிய அந்த கெட்டப்ஸ் இருக்குல்ல, தலை இறங்கி வருவார், அவருக்கு பின்னாடி ஒரு 20 காட்ஸ் இறங்கி வருவாங்க, அப்படியே பில்லா லுக்கு. என்ன பில்லா லுக்கை காட்டுறேன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பாரில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கையில் ஒரு பெரம்பு வச்சு இப்படி நிற்பாரு, அதே மாதிரி கையில் ஸ்வாட் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் நிற்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படிங்கிற ஒரு டைலாக், ரெட்டு படத்தில் வரல அது அப்படிங்கிற ஒரு டைலாக். இது மாதிரி பல இடங்களில் அஜித் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பஞ்சா ஐகானிக்காக ஃபேம் ஆகி வந்தாரோ அந்த மாதிரியான விஷயங்களை ஆதிக் வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் தலையா அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலையுமே பார்த்துருப்போம், அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு உடைச்சாங்க, தலை அஜித்துங்கிற தலையை ஒரு பக்கம் உடைச்சாங்க, அஜித் குமார் அப்படிங்கிறத ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏகே அப்படிங்கிறத அவர் ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா தலையை சொல்லிட்டாரு, என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, அஜித் இல்லைனா ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. பட் இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது அந்த ஸ்டார் வர்ற ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டார் நம்மளே பார்த்துருப்போம். சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும், அதில் எல்லாமே ஹிட் ஆகி அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற லெட்டர் மட்டும் வரும். இந்த இடத்துல நிறைய ஸ்டார் இருக்குது, ஒரு ஸ்டார் ஹிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எல்லா ஸ்டாரும் சேர்ந்து ஏகேவாக வருது. இப்போ சொல்லப்போனால் அல்டிமேட் ஸ்டாருக்கு கூட இந்த மாதிரியான ஒரு கிரியேஷன் கிடையாது. ஒருவேளை அடுத்த சூப்பர் ஸ்டாராக
எல்லாரும் சொல்ல வராங்களா, இல்ல எனக்கு எப்பயுமே சூப்பர் ஸ்டார் என்னோட அஜித் தாண்டா அப்படின்னு சொல்லி ஆதிக் சொல்ல வராரான்னு தெரியல. இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை கூட ஆதிக் ஒரு பக்கம் வச்சிருக்காரு. சரி, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஏகேன்னு வைக்க முடியுமோ அந்தந்த இடத்துல நம்ம வச்சுடுவோம், எல்லாரும் வைக்கிறாங்க இல்ல நம்ம வச்சுடுவோம்னு சொல்லி ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார்ல பாத்தீங்கன்னா AK-05 அப்படின்னு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். டமால்னு ஒரு குத்து குத்திட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா டார்க் அப்படிங்கிற ஒரு லைட் காமிச்சிருப்பாங்க. அந்த டார்க்ல பாத்தீங்கன்னா டியும் ஆர் அழிஞ்சிரும், பாத்தீங்கன்னா AK அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் அந்த இடத்துல இருக்கும். சரி, அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா அடுத்த ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க. லைஃப்ல என்ன தப்பெல்லாம் செய்யக்கூடாதோ, சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த தப்பெல்லாம் ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும் பேபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் ஆண்டனியில ஒரு ஷேடு ஒன்று இருக்கும், ரெட் ஷேடு. அந்த கிளப்ல அந்த பப்ல ஒரு ஃபைட் வரும்ல, அதே மாதிரியான ஒரு மூமெண்ட், அதே மாதிரியான ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அஜித் என்னடா பண்ண போறாரு? அப்ப இந்த படத்துல ஏதோ வித்தியாசமா குக் பண்ணி வச்சிருக்காங்க. அஜித்தோட பெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கடைசியில ஒரு ஃப்ரேம் கட்டுறாங்க. அந்த ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் வந்து அப்படியே அந்த செல்லேருந்து நடந்து வருவார்ல, ஒரு கைதி. அதை பார்க்கும்போதும் நம்மளுக்கு லைட்டா கபாலி லுக்லாம் வருது. ஆக மொத்தம் அந்த டீசர் பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ உணர்ச்சி வசம் வருதோ, ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் உணர்ச்சி வசப்பட்டு கத்தி, கூச்சல் போட்டு, கூப்பாடு போட்டு நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷை பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் அப்படின்னு. என்னதான் தளபதி ஃபேனாக இருந்தாலும் அதை ஒரு பக்கம் நம்ம தள்ளி வச்சுட்டு, இந்த படத்துக்கு நம்ம ஆணித்தரமாக ஒர்க் பண்ணடான்னு சொல்லி தலைவன் உளுந்து உளுந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே கேட்டு என்னடா அது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த பிஜிஎம் கேட்க கேட்க இன்னும் நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஆனால் ஆதிக் அண்ட் ஜீவ் காம்போல நம்ம மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டேஜ் சாங், அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி மாதிரி இதில் ஏதாவது ஒரு 2 பாட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் அது ஏப்ரல் 10ஆம் தேதி வரை ரிங்டோன் வச்சுட்டு தெரிஞ்சிருப்பாங்க நம்ம பையிலே. அதை அண்ணன் மிஸ் பண்ணிட்டாரு. ஒருவேளை டீசரில் மிஸ் பண்ணிட்டு படத்துக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்னு தெரில. ஸோ ஓவராலாக இந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் என்ன மாதிரி கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் இருந்ததா, இல்லை நீங்கள் என்னென்ன விஷயங்களை உள்ள வந்து ஹிடனாக நோட் பண்ணீங்க, இந்த விஷயத்தை நீ சொல்ல மறந்துட்டாடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா, நீங்கள் எதிர்பார்த்ததோட சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா, இல்லைனா இந்த டீசரில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோட அதிகமாக இருந்தது, ஜிவி பிரகாஷோட மியூசிக்காக இருக்கட்டும், விஜய் வேலுக்குட்டியோட எடிட்டிங்காக இருக்கட்டும், ஆதிக் ரவிச்சந்திரோட மேக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி தலையோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த படத்துக்கு எவ்வளோ மேஜிக்காக இருக்குது, ஏப்ரல் 10ஆம் தேதி நீங்கள் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.